பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ்ல இருந்தும் ஒரு புரோஜனம் இல்லை, பாஜகவில இருந்தும் ஒரு புரோஜனம் இல்லை அப்படின்னு நடைய கட்டியிருக்கிறாங்க விஜயதாரணி அக்கா. விஜயதாரணி அக்கா விலவங்கோடு எம்எல்ஏவை என்ன பண்ணாங்க, ஆட்டி படைச்சிருந்தாங்க. விலவங்கோடுல அவங்க தொடர்ந்து 3 முறை என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் தரப்புல இருந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு காங்கிரஸ்ல ஒரு வலிமை மிக்க தலைவரா அவங்க என்ன பண்ணாங்க, வளர்ந்துட்டு வந்தாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ்ல ரொம்ப முட்டி மோதினிதாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. இதனால சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து அதிரடியா விலகி தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் இணைஞ்சாங்க. பாஜகவில் போய் சேர்ந்தா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், நல்ல பவர்ஃபுல் லீடரா வந்துடலாம், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தலைவரா நம்ம என்ன பண்ணலாம், செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவில் வந்தாங்க. ஆனா பாஜகவில் வந்தும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்றது, அவங்களுக்கு வந்த பாதையில இது ரொம்ப தேவைதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஒழுங்கா காங்கிரஸ்ல இருந்திருக்கலாம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாதான் இன்னைக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, விட்டு தள்ளிட்டு பாஜகவில் வந்தாங்க. பாஜகவில் பொறுப்புகள் கிடைக்கவே இல்லை, ஒரு டம்மியாவே உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பொறுமையா இருந்தவங்க பொங்கி எழுந்து என்ன பண்ணாங்கன்னா, மேடையிலேயே என்ன பண்ணாங்க, பொது மேடையிலேயே எனக்கு பதவி கொடுப்பாங்க, மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவில் இணைஞ்சேன், ஆனா இது வரைக்கும் எனக்கு பதவி கொடுக்காமலே இருக்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமாவது இவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. ஆனா அப்பவும் பதவி கொடுக்கப்படலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருந்தது. ஸோ இது இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாவது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அங்கேயும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. சரி, நம்ம ராஜினாமா பண்ணிட்டு வந்தோமே விலவங்கோடு தொகுதி எம்எல்ஏ, அது இடைத்தேர்தலா வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா அங்கேயும் கொடுக்கவே இல்லை. ஸோ இதனால ரொம்ப விரக்தியில இருந்து பாஜகவிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாங்க விஜயதாரணி அக்கா. அதுக்கப்புறம் பல உட்கட்சி மோதல் நடந்தது. இந்த உட்கட்சி மோதல்ல இருந்து நம்மளை எப்படி மெருகேத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் ஒதுங்கியே இருந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2026 தேர்தல் நெருங்கும் பொழுது திரும்பவும் தன்னை ரினிவல் பண்ணி கொண்டு விஜயதாரணி அக்கா என்ன பண்ணாங்கன்னா, பாஜகக்குள்ள சுழல ஆரம்பிச்சாங்க. சோ அப்போ விலவங்கோடு தொகுதி நம்மளுக்கு கொடுக்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், கட்சி மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் விலவங்கோடு தொகுதியை என்ன பண்ணாங்க, விஜயதாரணி அக்கா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பாஜக 28 தொகுதியில நின்னாங்க. அதுல விஜயதாரணி அக்காவும் 1 அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விலவங்கோடு தொகுதியில இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா விலவங்கோடு தொகுதி அப்படின்னும் பொழுது விஜயதாரணி அக்கா எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தது. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது 3 தடவை அதே தொகுதியில இருந்து ஜெயிச்சாங்க. சோ விலவங்கோடு தொகுதி மக்கள் நமக்கு சாதகமா இருக்கிறாங்க, நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அது இப்படியே என்ன பண்ணுச்சு, பிளேட்டை திருப்பி போட்டுருச்சு. அங்க அவங்க தோல்வி அடைகிறது தான் இங்க நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் அங்க வெற்றி அடைகிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்படியா இருக்கும்பொழுது விலவங்கோடு தொகுதியில விஜயதாரணி அக்கா தோல்வி விடுறாங்க. தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு பாஜகவில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிருப்தி. ஏன்னா தோல்வி அடைஞ்ச பிறகு அவங்களை யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை பாஜகவில் அப்படின்னும் பொழுதுதான் இன்னைக்கு அரசியல் களமே பயங்கரமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி தரப்புல இருக்கிற அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பல பேர் என்ன பண்றாங்க, தாவேக்காவில் போய் இணையறத இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆளும் தரப்புல அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க தான். அப்படி இருக்கும்போது நம்ம அதுல போய் சேர்ந்தா நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னும் பொழுது தான் தாவேக்காவில் இணையறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முடிவெடுத்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க விஜயதாரணி அக்கா அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதிமுகவில் இருக்கிறவங்க பல பேர் என்ன பண்றாங்க, தாவேக்காவில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆளும் தரப்பு அப்படின்னும் பொழுது தன்னை இன்னும் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஆளும் தரப்புல இருக்க போது தாங்க நம்மளுக்கு பவர் இருக்கும், நமக்கு அதிகாரம் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்காவில் பல பேர் என்ன பண்றாங்க, போயிட்டு சேர்றாங்க. அதிமுகவில் யாரெல்லாம் நம்பிக்கை உடையவரா இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா தாவேக்காவில் போய் என்ன பார்க்கிறோம். அடுத்தபடியா பாஜகவில் ஏற்கனவே இடி மேல இடி விழுந்திருக்கு. அண்ணாமலை அப்படின்ற ஒரு பூகம்பம் பாஜகவுக்குள்ள நிறைய வெடிப்புகளை வெடிச்சிருக்கு. இதனிடையில விஜயதாரணி அக்கா காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து பாஜகவில் இருந்தாங்க, பாஜகவில் தொடருவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறதா இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எதிர்ந்தாலும் அவங்களுக்கு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை என்ன பண்ற கையில யாரு ஆளுங்கட்சியில இருக்கிறாங்களோ, யாரு அந்த அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்க கேட்ட போயிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவில் மகளிர் அமைப்புல நீங்க ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வலிமை மிக்க மகளிர் அமைப்பு தலைவர்கள் யாருன்னா அங்க இருக்கிறாங்களா
இருக்கிறாங்களா அப்படின்றதுதான் இவங்க நுணுக்கமா கவனிச்சு என்ன பண்றாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மகளிர் அணி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு சுழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏற்கனவே விஜயதாரணி அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, காங்கிரஸில் இருக்கும்போது இந்த செல்வாக்கு அப்படின்றத பயன்படுத்தி தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அங்க போறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா அப்படின்ற ஒரு கூட்டணியும் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுதுதான் தாவேகாக்குள்ள போயிட்டு மகளிர் அமைப்பை எப்படி கட்டமைச்சு கொண்டு வந்து டாப்ல நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவில் மகளிர் அமைப்பு அப்படின்னு போது சொல்ற மாதிரி யாருமே கிடையாது அப்படின்றது தான் இங்க நிதர்சனம் உண்மை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து பல சீனியர்கள் வந்து என்ன பண்றாங்க, தாவேக்காவில் போறாங்க. ஆனா மகளிர் அமைப்புல இருந்து யாருன்னா போயிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படின்ற போது தான் விஜயதாரணி அக்கா சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாங்கன்னா தாவேக்காவில் போய் இணைஞ்சு மகளிர் அமைப்பை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு டாப் லீடர் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம கட்சி ரீதியா இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டுகள் வரும்போதும் சரி, அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலும் சரி, இதை கணக்கிட்டு தான் விஜயதாரணி அக்கா என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு தாவேக்காவில் அடி எடுத்து வைக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க சும்மா ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. காங்கிரஸ்ல இருக்கும் போது அவங்க மாநில தலைவர் எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. அட்லீஸ்ட் எம்பி சீட்டாவது கிடைக்கும் நினைச்சாங்க, அதுவும் கிடைக்கல. பாஜகவில் வந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்க, நம்ம ஜெயிச்சு என்ன பண்ணலாம், டெல்லி அரசியல கால் பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா பாஜகவிலும் அது தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம இருந்துடலாம், மாநில அரசியலே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலவங்கோடு தொகுதியில் இருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு கைவிட்டுருச்சு அப்படின்னு தான் போகணும். இப்போ தாவேக்காவில் 2029 வருகிற இந்த தேர்தலை எதிர்நோக்கி தான் விஜயதாரணி அக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தாவேக்காவில் ஒரு பெண் ஆளுமைகள் இருக்கிறாங்களா ஸ்ட்ராங்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. விஜயதாரணி அக்கா எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர், பெண்கள்ல எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், காங்கிரஸ்ல இருக்கும் போது பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது, பாஜகக்குள்ள இருந்தது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸுக்குள்ளேயும் அவங்க வந்து நாங்கன்னா 10-11 இருந்தாங்க, பாஜகவிலே 10-11 இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்காவில் போகும்போது இவங்க முதலிடமா போவாங்க. ஏன்னா ஒரு பெண் அமைப்பை வந்து இவங்க கட்டமைக்கிறதுல தாவேக்காவில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. அது விஜயதாரணி அக்கா உள்ள போறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. மகளிர் அணி செயலாளர் இவங்களுக்கு கொடுக்கப்படலாம், மாநில மகளிர் அணி செயலாளர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு பல கட்டமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வந்து அடுத்தடுத்து வளர்ச்சிகள் அடைந்து அதிகாரங்களை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் விஜயதாரணி அக்கா இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தாவேக்காவில் அநேகர் அதிமுகவில் இருக்கிறவங்க, இன்னும் அதிமுகவில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் அதை பார்க்க தான் வரும். இப்ப வடசென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலகங்கா அவரெல்லாம் வந்து அதிமுகவில் இந்த அளவுக்கு விசுவாசியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, தாவேக்காவில் பிடிஞ்சிருக்கிறாரு. பல பேர் என்ன பண்றாங்க, தாவேக்காவில் தான் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுக அப்படின்ற கோட்டை இங்க ஒரு சில பதவி ஆசைகளான வெளியே போறவங்களால சரிஞ்சிராது அப்படின்றது தான் அதிமுக எண்ணமா இருக்குது. சோ காங்கிரஸ்ல இருந்த விஜயதாரணி அக்கா அங்க இருந்து என்ன பண்ணாங்க, பாஜக வந்தாங்க, நம்மளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நினைச்சு. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு ஏமாற்றமா இருந்தது. இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. தாவேக்கால நல்ல ஒரு பிரைட்டா அவங்க வெளியே வருவாங்களா, மேல வருவாங்களா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா போற இடத்துல எல்லாம் ஏமாற்றமா இருந்த விஜயதாரணி அக்கா தாவேக்கா கை கொடுக்குமா, விஜய் அவர்கள் வந்து மேலே ஏற்றி விடுவாரா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.